பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் பூபதி அவர்களும் ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாலமுரளி வர்மன் அவர்கள். எங்களின் உயிரோடும் உறவோடும் கலந்து வாழ்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உங்களிடம் விவசாயிகளின் வாழ்க்கை நிலை இந்த பாலக்கோடு பகுதியிலே என்னவாக இருக்கிறது, ஏன் நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், நீங்கள் செலுத்துகிற அந்த வாக்கு விவசாயிகளான எமது மக்களை எப்படி வாழ வைக்கும் என்பதையெல்லாம் சொல்லி, நாம் தமிழர் கட்சிக்கு தான் விவசாய சின்னம் கிடைத்திருக்கிறது, ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தான் விவசாயியை காப்பாற்றுவதற்கான ஒரே கட்சி என்பதை இந்திய தேர்தல் ஆணையமே அங்கீகரித்திருக்கிறது என்பதை சொல்லி, உங்களிடையே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக செந்தமிழன் சீமான் அவர்களால் களத்திலே உங்களுக்கு பணி செய்வதற்காக, உங்களுக்கு உழைப்பதற்காக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற பெரும் மதிப்புக்குரிய முதுநிலை அறிவியல் பட்டதாரி பழனியம்மாள் அவர்களுக்கும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக உங்களுக்கு கடமை ஆற்றுவதற்காக உங்கள் முன்னே நிற்கின்ற பொறியாளர் பூபதி அவர்களுக்கும் விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டு உங்களிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். எமது அன்பு உறவுகளே, நீண்ட நெடுங்காலமாகவே நமக்கு தேர்தல் வந்தால் ஒரு திருவிழா மனநிலை வந்துவிடுகிறது. திருவிழா என்பது எப்போதுமே நமக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் என்பதோடு முடிந்துவிடும். அது எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தின் திருவிழாவாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாள் கொண்டாட்டம். ஆனால் அதே மனநிலையை கொண்டு நாம் தேர்தலை அணுகுகிறோம் என்றால், தேர்தலும் நமக்கு திருவிழா என்ற எண்ணத்திலேயே நாம் வாக்களித்தோம் என்றால், அந்த ஒரு நாள் வேண்டுமானால் நமக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம் என் அன்பு உறவுகளே. ஆனால் அடுத்த 5 ஆண்டு காலம் எப்போதுமே நமக்கு பெரும் திண்டாட்டமாகவே இருந்து வந்திருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்திருக்கிற பட்டறிவு. அப்போது நாம் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? நாம் செலுத்துகிற வாக்கு நம்மை வாழ வைப்பதற்கா, அல்லது இவர்களோடு போராடியே வாழ முடியாமல் போராடியே அன்றாடமே போராடி 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 நமது வாழ்க்கையிலேயே மனம் நொந்து வெந்து வாழ்வதற்கா இந்த வாக்கு? ஜனநாயக அமைப்பு எதற்காக தன் குடிமக்களுக்கு வாக்குரிமையை வழங்கியிருக்கிறது? எதற்காக இங்கே ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? எல்லாமே மக்களுக்கு உழைப்பதற்காகத்தானே தவிர மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல. ஆனால் நீங்கள் இதுவரை செலுத்திய வாக்குகள் உங்கள் அனைவருக்கும் எதை திருப்பி கொடுத்திருக்கிறது என்பதை எமது அருமை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து செயலாற்றுவது என்பது நம்முடைய தமிழர் அறிவியல் மரபு. பாலக்கோடு பகுதி மக்களுக்கு தெரியும், இது வேளாண்மை நிறைந்த பகுதி. இங்கு வேறு ஏதும் தொழில் வாய்ப்புகள் இல்லை. ஏன் தொழில் வாய்ப்புகள் இல்லை? இவர்கள் இதுவரை ஆட்சி செய்த யாரும் அதை உருவாக்கவில்லை. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வளர்ச்சி என்ற பெயரிலே நச்சு தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்நிய முதலாளிகளுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு நிலத்தை தாரை வார்த்து தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இந்த நிலத்தை நஞ்சாக்குவது, நீரை நஞ்சாக்குவது, மலை வளத்தை, இயற்கை வளத்தை நஞ்சாக்குவது என்பதை தவிர இவர்களுக்கு வேறு ஏதும் தெரியாது. ஏனென்றால் முதலாளிகளுக்கு நம் நாட்டின் நிலத்தை, வளத்தை கைமாற்றி கொடுத்து அதற்கு தரகு தொகை வாங்குவதற்கு தான் இந்த தலைவர்களுக்கு இதுவரை வந்திருக்கிற பழக்கம். எனது அன்பு மக்களே, எனது அன்பு உறவுகளே, நீங்கள் இந்த பாலக்கோடு தொகுதியிலே இதுவரைக்கும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எமது பெரும் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா அன்பழகன் அவர்களையே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீர்கள். இந்த தொகுதியிலே அவர் நீண்ட நெடுங்காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர், அறிமுகமானவர். ஆனால் இந்த பாலக்கோடு எதிலே தலை நிமிர்ந்து நிற்கிறது, எதிலே தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று வாக்களித்த நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுமா வேண்டாமா? அன்பு உறவுகளே, இங்கே தக்காளி, தென்னை, சாமந்தி சாகுபடி நடக்கிறது.
ஓரளவு நீர் ஆதாரம் இருக்கிறது இந்த நிலத்திலே. ஆனால் நிலையான நீர் ஆதாரம் இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை? இவர்களுக்கு தொலைநோக்கு திட்டம் ஒரு காலமும் இருந்ததில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு தேர்தல் ஒரு நாள் திருவிழா, அவர்களுக்கு 5 ஆண்டு கொண்டாட்டம். நீண்ட காலமாகவே வாக்களித்து இந்த நிலத்தின் வளத்தை உறிஞ்சி, நீரை உறிஞ்சி, மலைகளை வெட்டி இவர்கள் மொத்தமாக விற்றுவிட்டார்கள். தொல்லைக்காது என்ற பகுதியிலே அணை கட்ட வேண்டும் என்று இந்த பகுதி வேளாண் குடிமக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பு. இதுவரை பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமதிப்புக்குரிய ஐயா அதற்காக என்ன முன்னெடுப்புகளை எடுத்தார்? அதற்காக எத்தனை முறை சட்டமன்றத்திலே பேசினார்? ஏன் இன்னும் அந்த அணை இங்கு வரவில்லை? தும்பலகல்லி அணைக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து அந்த கால்வாயை இணைப்பதிலே என்ன அவர்களுக்கு பெரிய துயரம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது? ஏன் நீங்கள் உங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கிவிட்டால், உங்கள் வாழ்வு வளமாகிவிட்டால், நீங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க தொடங்கிவிடுவீர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாருடன் பேரம் பேசுகிறார்கள், யாருடன் இந்த மண்ணை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால், நீங்கள் அவர்களுக்கு நீண்ட நீர்காலமாக அளித்துக் கொண்டிருக்கிற வாக்கை நிறுத்திவிடுவீர்கள். அந்த வாக்கை செலுத்துவதை நிறுத்திவிடுவீர்கள். எனவே உங்கள் சிக்கலுக்குள் அமிழ்த்தி வைத்திருப்பதுதான் அவர்களுடைய இலக்கு. என் அன்புக்குரிய மக்களே, பாலக்கோடு தொகுதியிலே வாழ்கின்ற எமதர்ம உறவுகளே, உங்களுக்காகவே இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து வளத்தையும் வைத்து நாம் பாலக்கோடு தொகுதியை தமிழ்நாட்டிலேயே முதன்மை வருவாய் உள்ள ஒரு நகரமாக, ஒரு மாநகரமாக, செல்வாக்கு மிக்க, செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமாக, ஒரு தொகுதியாக மாற்றுவதற்கான திட்டங்களை எந்த கட்சி வைத்திருக்கிறது என்று இந்த முறை பாருங்கள். உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்று ஒன்றை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லோரும் தேர்தல் வாக்குறுதிகளை தருகிறார்கள். அதை ஒவ்வொரு தேர்தலுக்கும் தந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா தேர்தலிலும் அவர்கள் வாக்குறுதிகள் அளிக்கிறார்கள். அதை நம்பி நீங்க வாக்கு செலுத்துகிறீர்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை காட்டிலே தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த பிறகு அதையெல்லாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? அல்லது நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தீர்களே, அதை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று நீங்களாவது கேட்டிருக்கிறீர்களா? ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும், ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேரினத்திற்கும் சேர்த்து சிந்தித்து கொடுத்திருக்கின்ற அந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவிலே பாலக்கோடு தொகுதிக்கு தேவையான அனைத்து வளங்களையும் எப்படி நாம் பயன்படுத்துவோம், ஒரு அரசு எப்படி அதை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லும், எப்படி வேளாண் குடிமக்களை இந்த சமூகத்திலே, இந்த நாட்டிலே உயர்ந்த குடிமக்களாக உயர்த்தும் என்பதற்கு பனை, தென்னை, மாம்பழம், தக்காளி, பருத்தி, வாழை உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் தனித்தனி திட்டங்கள். அவற்றை வைத்து என்னென்ன தொழில் வளத்தை பெருக்க முடியும், எந்த வகையிலான தொழிற்சாலையை பெருக்க முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். இங்கே தென்னை மரங்கள் விளைகின்றன. தேங்காயும் இளநீரும் கர்நாடகத்திற்கு இங்கிருந்து ஏற்றுமதி அழைத்து செய்யப்படுகிறது. எடுக்கிறார்கள். கர்நாடகாவுக்கு இங்கிருந்து நீங்கள் இளநீரையும் தேங்காயும் அனுப்புகிறீர்கள். ஆனால் தேங்காய் தொழிற்சாலையை வைத்தால், தேங்காய் நாரிலிருந்து தயாரிக்கப்படுகிற கட்டில் அமெரிக்காவிலேயே இன்றைய நிலைக்கு ஒரு தேங்காய் நார் கட்டில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 1,20,000 ரூபாய்க்கு ஒரு கட்டில் அமெரிக்காவிலே விற்கிறது. அமெரிக்காவிலே விற்கிறது என்றால் எங்கிருந்து போகும்? தமிழ்நாட்டிலிருந்து தான் போகும். அதை ஏன் பாலக்காட்டிலிருந்து தயாரித்து அனுப்ப முடியாது? ஒரு கட்டில் 1,20,000 செய்ய முடிகிற அந்த வளம் பாலக்கோடு தொகுதியில் இருக்கிறது. இது குறித்து மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்கள் சிந்தித்திருப்பாரா? அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை சிந்தித்திருக்குமா? சிந்தித்திருந்தால் அந்த இனியவை 40 ஏன் இத்தனை இலவசத்தை உங்களுக்கு தர வேண்டும்? அந்த இலவசம் தான் இந்த மக்களை காப்பாற்றுமா? அது உங்களுடைய எல்லா காலத்து பசியையும் தீர்த்து விடுமா? அன்பு உறவுகளே, நாம் அளிக்கிற ஒரு வாக்குக்கு இத்தனை மதிப்பு இருக்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறது? இந்த நிலத்தில் இருக்கின்ற வளத்தை வைத்து அந்த நிலத்தை முன்னேற்றுவது, அந்த நிலத்தின் வளம் அனைத்தும் அந்த தொகுதி மக்களுக்கானது. எனவே சென்னையிலே கிடைக்கிற அதே பொருளாதார வசதி, அதே மருத்துவ வசதி, அதே கல்வி வசதி, பெங்களூரிலே கிடைக்கிற அதே வசதி, அதே பொருளாதாரம், அதே மருத்துவம், அதே கல்வி அனைத்தும்
பாலக்கோட்டிலேயே கிடைக்கவே முடியாதா? கிடைக்கவே முடியாதா? நீங்கள் கூட அதை சிந்தித்து பார்த்திருக்கவே மாட்டீர்கள். நீங்கள் சிந்திக்காத போது ஏன் உங்கள் வாக்கை வாங்கி ஆட்சியில் அமர்ந்திருக்கிற அவர்கள் சிந்திக்க போகிறார்கள்? என்னப்பா, சென்னையிலே போனாதான் நல்ல மருத்துவம் கிடைக்குமா? பெங்களூருல போனாதான் நல்ல மருத்துவம் கிடைக்குமா? பாலக்கோட்டில அப்படி ஒரு உயர்ந்த மருத்துவமனை கட்டவே முடியாதா? கட்டினாலும் ஒரு தனியார் தான் கட்ட முடியுமா? அதை ஏண்டா அரசு செய்யல? அதை ஏண்டா அரசு செய்யல? 7 முறை எம்எல்ஏவாக இருந்து ஏன் ஒரே ஒரு உருப்படியான மருத்துவமனையோ, ஒரே ஒரு உருப்படியான அரசு பள்ளிக்கூடமோ, ஒரே ஒரு அரசு கல்லூரியோ உங்களால் ஏன் கொண்டு வர முடியவில்லை அன்பழகன் அவர்களே என்று நீங்கள் கேளுங்கள். உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கேளுங்கள். ஐயா அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லட்டும். என்ன பதில் சொல்கிறார்கள் என்று வைத்து பார்த்து நீங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். நீங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். இத்தனை கனவோடு தான் நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது. இது அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதி. இது அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிற வாக்காளர்கள் வாழ்கின்ற பகுதி. ஆனால் எங்களுக்கு எமது தமிழ் தேசிய உறவுகள், தமிழ் தேசிய உறவுகள் மட்டுமல்ல, மற்ற தேசிய இனங்களை சேர்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் வாழ்கின்ற இது எமது தாய் நிலம். அந்த கனவோடு தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு கடைசி குடிமகனையும் கருத்தில் கொண்டு சிந்தித்திருக்கிறது. நீங்கள் நான் பேசுவது ஏதோ எல்லோரையும் போல இந்த பரப்புரை என்று சொன்னால் புரியுமோ புரியாதோ, நீண்ட காலமாக நீங்கள் பிரச்சாரம் என்ற அந்த பெயரையே கேட்டிருப்பீர்கள். பிரச்சாரத்திற்காக பேசுகிறோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அந்த ஆட்சி செயல்பாட்டு வரவை வாங்கி ஒரு முறை படித்து பாருங்கள். இணையத்திலே கிடைக்கிறது. மக்களரசு.com என்கிற இணையத்திலே கிடைக்கிறது. PDF கூட இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து படித்தவர்கள் பாருங்கள். படித்தவர்கள் பார்த்து படிக்காதவர்களிடம் சொல்லுங்கள். ஏன் பாலக்கோட்டிலே இன்னும் படிக்காதவர்கள் விழுக்காடு அதிகமாக இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். அந்த புத்தகத்திலே, அந்த ஆட்சி வரைவிலே உங்களுக்கு பதில் கிடைக்கும். 49 அமைப்புகள், 49 தலைப்புகள், 460 பக்கங்களிலே இதுவரை எந்த கட்சியாவது உங்களுக்கு ஆட்சி வரவு என்ற பெயரில் கொடுத்திருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இவை எல்லாம் முன்னிறுத்திதான் நாங்கள் உங்களிடம் வாக்குகளை கேட்கிறோம். ஏனென்றால் இந்த வாக்கு எங்களுக்கானதல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானது. எனவே விவசாயியை நன்றியோடு நினைவு கூர்ந்து உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் அளிக்க வேண்டும் என கேட்டு, இப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு தமிழ் தமிழ்